தமிழகத்தில் அனைத்து தரப்பினரும் எல்லா வசதிகளையும் பெற்று இன்புற்று வாழ எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அந்த திட்டங்கள் மூலை முடுக்கெல்லாம் சென்றடைய செய்துள்ளார். அப்படி பயன்பெற்ற சேலம் மாவட்ட மலை கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிப்பதுடன் மீண்டும் அவரையே ஆட்சியில் அமர்த்துவோம் என்று உறுதிபட தெரிவித்தனர். இது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பினை இப்போது காண்போம். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் இடையப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட நெய்யமலை அக்கரைப்பட்டி கிராமங்கள் இயற்கை எழில் சூழ்ந்த அழகிய கிராமங்களாகும். தரைமட்டத்தில் இருந்து 800 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த கிராமங்களில் பசுமையான மரங்கள், செடிகள் காணப்படுவதுடன் தூய்மையான காற்றும் கிடைக்கும். ஆனால் இக்கிராம மக்கள் மின்சாரம், அரசு உதவி திட்டங்கள் எவையும் கிடைக்காமல் அல்லல் பட்டனர். திமுக ஆட்சியின் போது பள்ளிகள் கட்டடங்களாக மட்டுமே இருந்தன. மின்சார இணைப்பு அறவே இல்லை. ரேஷன் பொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைக்காக 800 அடி வரை இறங்கி வர வேண்டிய சூழல் இருந்தது. இவற்றை அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தாயுள்ளத்துடன் அனைத்து வசதிகளையும் செய்து தர ஆணை பிறப்பித்தார். இதன் விளைவாக நெய்யமலை அக்கரைப்பட்டி கிராம மக்களின் வாழ்வில் ஒளி கிடைத்தது. மின்சார இணைப்புகள் தரப்பட்டன. இருந்த இடத்திலேயே ரேஷன் பொருட்களை வாங்க கடைகள் உருவாக்கப்பட்டன. பள்ளிகள் செயல்பட தொடங்கின. இதனால் எல்லையில்லா மகிழ்ச்சியடைந்துள்ள மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை நன்றியுடன் நினைவு கூறுகின்றனர். நாங்கள் மலையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ அம்மா வந்த பின்னாடி எங்களுக்கு கரண்ட் வசதி, தண்ணி வசதி, ரோடு வசதி எல்லாம் இருக்குது. ஹாஸ்டல் இருக்குது. பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை. அம்மா வந்ததுனால எங்களுக்கு எல்லாமே செஞ்சு தராங்க. நாங்கள் எப்பவுமே அம்மாவுக்கு தான் ஓட்டு. சுமார் 800 அடி உயரத்தில் அமைந்துள்ள தங்களது கிராமத்தில் இருந்த இடத்திலேயே அத்தியாவசிய தேவைகளை பெறுவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் கிடைத்திட வழிவகை செய்துள்ளார் என கூறும் மக்கள் அவரையே மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவோம் என உறுதிபட தெரிவிக்கின்றனர். கரண்ட்டு நெய்யமலை வரைக்கும் டிரான்ஸ்பாரம் வச்சு கரண்ட்டு வந்திருக்குது. பள்ளிக்கூடம் கொடுத்துருக்காங்க. மாணவர் விடுதி கட்டி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறையா விஷயங்கள் அக்கரைப்பட்டிக்கு முன்னேற்றம் வந்திருக்குது. அதே மாதிரி அம்மா திரும்ப அம்மாவுக்கு தான் நாங்கள் எங்கள் கிராம மக்கள் அனைவரும் வாக்களிப்போம். இந்த நெய்யமலை கிராமம் போன ஆட்சியில் எந்தவித வசதியும் இல்லாமல் இருந்துச்சு. அதாவது டேங்க் இருக்கும், தண்ணி இருக்காது, ரோடு இல்லை, சாலை வசதி இல்லை. இப்போ அம்மா ஆட்சி வாட்டி ஸ்கூல் கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க, சாலை வசதி போட்டு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக என்ன சொல்ல போனால் மின்சார வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல்லா வசதியும் நல்லா இருக்குது. அதனால் இங்கே உள்ள மக்கள் அனைவரும் அம்மாவுக்கு தான் வாக்களிப்பாங்க. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் அவர்கள் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அதன் அடிப்படையில் சேலம் மாவட்டம் நெய்யமலை, அக்கரைப்பட்டி ஆகிய மலை கிராமங்களில் அதிக அளவில் பழங்குடியினர் மக்கள் வசிக்கிறார்கள். குறிப்பாக இதுநாள் வரை மின்சார வசதி இல்லாமல் இருந்த அவர்களுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த பகுதி மக்களுக்கு முழுமையாக மின்சார வசதி செய்து தரப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசின் அனைத்து திட்டங்களும் இந்த பகுதி மக்களுக்கு முழுமையாக சென்றடைந்திருக்கிறது. குறிப்பாக மின்சார வசதி, அதே போல குடிநீர் வசதி, அதே போல சாலை வசதி, தார் சாலை வசதி, அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வசதி போன்ற அனைத்து திட்டங்களும் இந்த பகுதி மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த திமுக ஆட்சியின் போது இவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அதாவது ரேஷன் பொருட்களை 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து சென்று இது நாள் வரை வாங்கி வந்தார்கள். ஆனால் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த பகுதியிலே அவர்களுக்கு தேவையான வசதி செய்து தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரேஷன் கடைகள் செய்து தரப்பட்டிருக்கிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லோகநாதருடன் சேலம் மாவட்டம் நெய்யமலை பகுதியிலிருந்து அபினேஷ்.